ஹலோ ஹாய். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே சூப்பரான சிம்பிளான டிஷ் தான் பார்க்க போகிறோம். மஷ்ரூம் பிரியாணி. ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளே இந்த பிரியாணி எப்படி செய்கிறது வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பாருங்கள், ஒரு கப் அளவுக்கு நான் மஷ்ரூம் எடுத்திருக்கேன். 3லேருந்து 4 தக்காளி கட் பண்ணியிருக்கோம். கொத்தமல்லி புதினா எடுத்திருக்கோம். 2 பெரிய வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு மிளகாய் எடுத்திருக்கோம். ஒரு கப் அளவுக்கு நிறைய பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கோம். தயிர் 1 கப்பு, ஸ்பைசஸ் எல்லாம் எடுத்திருக்கோம் பிரியாணிக்கு. மிளகாத்தூள், உப்பு, மஞ்சத்தூள். இதுதான் நம்ம பிரியாணி செய்கிறதுக்கான தேவையான இன்க்ரீடியன்ஸ். இதை வச்சு எப்படி பிரியாணி செய்யறது நம்ம பார்க்கலாம். பாருங்கள், ஒரு பேன் எடுத்திருக்கோம். இந்த பேனில் நம்ம தாராளமாக ஆயில் சேர்த்துக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு பிரியாணி நல்லாயிருக்கும். ஆயில் சூடானதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க ஸ்பைசஸ் எல்லாத்தையுமே இதில் சேர்த்துடலாம். பாருங்கள், அது நல்லா பொரிஞ்சு வரணும். அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனும் அது கூடயே ஒரு பச்சை மிளகாயும் சேர்த்து நல்லா ப்ரௌன் கலரில் வர அளவுக்கு இது நல்லா நம்ம வதக்கி எடுத்துடலாம். இது கலர் மாறணும், அப்போ தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு குக் பண்ணி எடுக்கணும். உங்களுக்கு கண்டிப்பாக இது 5லேருந்து 10 நிமிஷம் டைம் எடுக்கும். ஸ்லோ குக்கிங்லேயே வச்சு பண்ணுங்கள் நீங்கள். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம 2லேருந்து 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறோம். ஜென்ரலாக பிரியாணிக்கு வந்து நீங்கள் எந்த அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு பிரியாணி உங்களுக்கு டேஸ்ட் நல்லா எடுத்து கொடுக்கும். ரொம்பவும் அதிகமாக சேர்த்துறாதீங்க. ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் சேருங்க, அது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இது நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு கை அளவுக்கு புதினாவும் கொத்தமல்லியும் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கதை இதில் சேர்க்குறோம். இதையுமே ஆயிலில் நல்லா நம்ம வதக்கி எடுத்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி இதை நம்ம நல்லா குக் பண்ணி எடுத்துடணும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம காரத்துக்கு 2 ஸ்பூன் மிளகாத்தூள் இதில் சேர்க்குறோம். இதையுமே நம்ம ஆயிலே குக் பண்ணி எடுத்துடுறோம். ஸோ தக்காளி போட்டதுக்கு முன்னாடியே நீங்கள் மிளகாத்தூள் போட்டுடுங்க. இதையுமே ஆயிலில் நல்லா குக் பண்ணி எடுத்துட்டால் அதோடைய பச்சை வாசனை உங்களுக்கு போயிடும். இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி 3 தக்காளி நல்லா ஸ்லைஸாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அந்த தக்காளியுமே இதில் சேர்த்துடலாம். இந்த தக்காளியோடைய நம்ம எடுத்து வச்சுருக்க மஞ்சத்தூள், அது கூடயே உப்பு, இது ரெண்டையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்துலேயும் சேர்த்து நம்ம நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். ஏன்னா தக்காளி வந்து நம்ம குக் பண்ணி வரணும். பாருங்கள், 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து நம்ம ஒரு 5 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் மூடி வச்சு எடுத்துட்டோம். எடுத்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா தக்காளி எல்லாமே நல்லாவே குக் ஆகிடுச்சு. பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. நல்லா கிரேவி ஆட்டம் வந்துடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க மஷ்ரூமை இதில் போட்டுடலாம். ஸோ மஷ்ரூம் வந்து நல்லா குக் ஆகணும். உங்களுக்கு மசாலா எல்லாமே அந்த மஷ்ரூமில் உங்களுக்கு நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். ஒரு 5 நிமிஷம் இதோடு நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணி எடுங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். ஒரு 3/4 கப் அளவுக்கு நம்ம தயிர் சேர்க்குறோம். அதையுமே நல்லா இதோட மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நம்ம இதை குக் பண்ணிக்கணும். இப்போ இது மூடி வச்சு நம்ம எடுக்கிறோம். பாருங்கள், தயிர் எல்லாமே நல்லா குக் ஆகிடுச்சு. அதோடைய பச்சை வாசனை எல்லாமே போயிடுச்சு. நம்ம 1/2 டம்ளர் தண்ணி தான் சேர்த்தோம். ஆனால் தண்ணி சேர்த்த மாதிரியே தெரியல. தக்காளி எல்லாமே நல்லா நமக்கு வதங்கி கொடுத்துருச்சு. இந்த மாதிரி நமக்கு கன்சிஸ்டன்சி வரணும். ஸோ இந்த ஸ்டேஜில் தான் நம்ம வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ரைஸ் சேர்த்தோன்னா நமக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ நான் 1 கப்பு ரைஸ்க்கு வந்து 1.5 கப்பு தண்ணி சேர்க்குறேன். நீங்களும் அதே மாதிரி அதே அளவு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 15லேருந்து 20 மினிட்ஸ் வந்து ரைஸ் வாஷ் பண்ணிவிட்டு நான் ஊற வச்சுட்டேன். பாருங்கள், இது வந்து நல்லா உங்களுக்கு கொதி வந்துருச்சு. இப்போ ரைஸுமே ஒரு 20 மினிட்ஸ் ஊறிடுச்சு. ஸோ இதோட தண்ணி வந்து நம்ம நல்லா ட்ரைன் பண்ணிடலாம். ஏன்னா ஆல்ரெடி இதில் தண்ணி நம்ம சேர்த்துருக்கனால தண்ணியோடு எடுத்து போடாதீங்க. தண்ணி வந்து நம்ம நல்லா ட்ரை பண்ணிவிட்டு இந்த மாதிரி எல்லா சைடுமே ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி அரிசியை சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் சேர்த்துருங்க. இப்போது இது வந்து ஒரு கொதி வரணும். கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம எக்ஸஸாக இன்னும் கொஞ்சமாக கொத்தமல்லி புதினா எடுத்து வச்சுருக்கத ஒரு ஃபைனல் டச்சுக்காக நம்ம அதில் சேர்த்துருக்கோம். பாருங்கள், இப்போ இது எல்லாமே நல்லா நமக்கு கொதித்து வரணும்.
பாருங்கள், இந்த மாதிரி கொதித்து வந்ததுக்கப்புறமா இந்த ஸ்டேஜில் நம்ம கீழே ஒரு தோசைக்கல் வச்சு ஸ்லோ ஃப்ளேமில் 15லேருந்து ஒரு 20 மினிட்ஸ் வந்து நம்ம தம் போட்டுடலாம். க்ளோஸ் பண்ணி இதுக்கப்புறம் எதுவுமே பண்ணாதீங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம தம் போட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடுறோம். பாருங்கள், ரொம்பவே சூப்பராக ஆயிடுச்சு நம்மளோட பிரியாணி, மஷ்ரூம் பிரியாணி ஹோட்டல் ஸ்டைலில் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. அரிசி வந்து பாஸ்மதி ரைஸ் வந்து கொஞ்சம் கூட உடையவே இல்லை, அப்படியே இன்னுமே முழுசாக இருக்குது. பாருங்கள், தம் போட்டது நமக்கு கரெக்டாக ரெடி ஆகிருக்கு. இப்போ இதை நம்ம பிளேட்டிங் பண்ணிடலாம். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்குமே இது ரொம்பவே பிடிக்கும். ஹோட்டல் ஸ்டைலில் நம்ம ஒரு சூப்பரான மஷ்ரூம் பிரியாணி ரெடி பண்ணியிருக்கோம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ, டாட்டா.